ஆன்ட்டி பால் கொடுங்க ஆன்ட்டி. இந்தாங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. தம்பி சொல்லுங்க ஆன்ட்டி. இந்த வீட்டில் பாரதியனை யாராவது இருக்காங்களா? நீங்க யாரு? என் பேரு பிரியா. நான் ஒரு முக்கியமான விஷயமா பாரதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்க தான் எங்களோட அம்மா. நான் அவங்கள உடனே பார்க்கணும். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வரியா? ஓகே ஆன்ட்டி. அக்கா வா. சின்ன பவானியும் ஏகம்பரம் 2 பேரையும் ஆளே காணுமே. எங்க போனாங்க? யார் இந்த பொண்ணு? நம்ம வீட்டு முன்னாடி நிக்கிறா. யாருக்கும் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. சரி, நம்மளே கேப்போம். அம்மா சீக்கிரமா எங்க கூட வாங்க. எங்க ஆதித்யா கூப்பிடுற? உங்களை பார்க்கறதுக்கு வாசல்ல ஒரு ஆன்ட்டி நின்னுட்டு இருக்காங்க. என்ன பாக்குறதுக்கா? ஆமாம்மா, அவங்க தான் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வேணா அக்கா கிட்ட கேட்டு பாரு. யாருன்னு சொன்னாங்களா? பேரு பிரியான்னு சொன்னாங்கம்மா. வேற எதுவுமே சொல்லல. உங்க பேரை சொல்லி கேட்டாங்க. நாங்க உங்களை கூட்டிட்டு வரேன்னு உள்ள வந்துட்டோம். வாமா போலாம். வா. யார் வேணும்? இங்க யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரதி. இந்த பொண்ணு பாரதிய பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. சின்னவா இருக்கும். நான் தான் பாரதி. என்ன விஷயம்? நீங்க தான் பாரதியா? ஆமாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு துரைய தெரியும்ல? தெரியுமே. நீங்க துரைய பத்தி எதுக்கு கேக்குறீங்க? அவர்தான் இறந்துட்டாரு. இல்லங்க, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? நீங்க இந்த விஷயத்தை கேட்டதும் ஷாக் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். துரை இன்னும் சாகல மேடம். அவரு உயிரோட பத்திரமா தான் இருக்காரு. இது என்ன புதுசா ஒரு பிரச்சனை? துரை உயிரோட இருக்கானா? அது எப்படி முடியும்? இவ யாரு? மேடம், உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். நாம இந்த விஷயத்த இங்க நின்னு பேசிட்டு இருக்க வேணாம். என் கூட உள்ள வாங்க. வாங்க.